வணக்கம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு மாற்றமான மாதமாக இருக்கும். பெரும்பாலான நாட்கள் ரொம்ப ஹாப்பியஸ்ட் டேஸாக இந்த மாதம் எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் இருக்கும். இது ஒரு காலகட்டம் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நேரம்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் சில விஷயங்களில் ஒரு சோதனையான ஒரு நேரமாகவும் இந்த மாதங்கள் இருக்கும். பெரும்பாலும் ராசிக்கு 11 சனி இருக்கிறதுனால தான் எந்த விஷயத்தை எடுத்தாலும் தனக்கு சாதகமாக வரணும்னு நினைப்பாங்க. அது சாதகமாகவே அமையும். பட் அதுலேருந்து ஒரு பண வருமானம் அதுவும் கூட கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் உண்டு. இந்த சனியினுடைய மாற்றம் இருக்கிற நிலைமை மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே சாதகமாக இருக்கும். குரு பார்த்தோம்னா பாகிஸ்தானத்துலேருந்து ஜென்மத்தை பார்க்குறதும் சனியும் பார்த்தாலும் குருவும் பார்க்கறதுனால ஒரு நல்ல ஒரு பொலிவுடன் நிறைய ட்ரெஸ் பண்ணிட்டு நிறைய ஃபெஸ்டிவல்ஸு ஃபங்க்ஷன்ஸுன்னு போயிட்டு வந்துருக்கிற நேரம் எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் இருக்கும். ஆனால் இந்த ஒரு காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா 8ல் புதன் இருக்கிறது ஒரு திடீர்னு பண வரவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் மகர ராசிக்காரங்களுக்கு. ஸோ இந்த ஒரு மாதத்தில் வர ஒரு நன்மை பணவரவு நன்மை இதனால் சந்தோஷம் அடைஞ்சாலும் 7 சூரியனும் செவ்வாயும் நீச்சமாக பாதி நாள் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா ஒரு சடனாக உடம்பு அவங்க நினைக்கிறத விட ஹெல்த் டிஸார்டர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது அவங்களுக்கு இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் அவங்க ஃபாதருக்கோ இல்லை எல்டர்ஸ்க்கோ யாருக்காவது ஒரு சடனாக ஹாஸ்பிட்டலைசேஷனோ இல்லை அட்மிட் பண்ணுறதோ அது உண்டான சூழ்நிலைகள் இந்த மாதம் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். ஸோ அதில் ஒரு கவனம் செலுத்த வேண்டிய காலம் இருக்கும். பெரும்பாலும் புதன் சிம்மத்திலே 8ல் இருக்கிறதுனாலையும் சுக்கிரன் உன்னுடைய சாரம் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வர்றதுனாலையும் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா திடீர்னு பெண்களால் வருமானமும் ஒரு சௌகரியமும் ஏற்பட்டாலும் திடீர்னு ஒரு முறிவு ஆர்குமெண்ட்ஸும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். ஆகஸ்ட் 17 தேதிக்கு அப்புறம் எல்லா மகர ராசிக்காரங்களும் இந்த டேக்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 8ல் சூரியன் வர காலகட்டம், 7ல் சூரியன் செவ்வாய் நீச்சமானது 8ல் சூரியன் இருக்கிற இந்த காலகட்டங்களில் பீனலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பனிஷ்மெண்ட்டு டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் நோட்டீஸஸ் வருதோ இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருதோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரக்கூடும். வாழ்க்கைன்றது எல்லாத்தையும் சார்ந்ததாக இருந்தாலும் பல லட்சக்கணக்கான தொழில்களை சார்ந்திருந்தாலும் நம்ம கவலைப்படுற தனி மனிதர்கள் கவலைப்படக்கூடிய விஷயங்கள் வருமானம் கீர்த்தி இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறப்போ அப்படி பார்க்குறப்போ இந்த மாதம் ஒரு நன்மையான மாதமாகவே அமைஞ்சாலும் தனக்கு பர்சனலாக அதே மாதிரி பார்ட்னர்ஸு ஃபேமிலி பீப்புள் அவங்களுடைய கூட கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்கும். பெரும்பாலான நாட்கள் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு லேசியாக போகிறதுக்கும் வாய்ப்பு, எந்த வேலையும் செய்யாமல் ஈஸியாக எல்லா வேலையும் நடக்கிறதுனால நம்ம எதுவும் செய்யாமல் இருக்கலாம் அப்படின்ற ஆட்டிடியூடும் இருக்கும். அதுலேருந்து அவங்க விடுபட்டு வெளில ஒரு ஊக்கத்தோடு உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் அமைஞ்சாலும் ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு கூடுதல் கவனத்தோடு அவங்க அவங்களுடைய ரொம்ப பொறுப்பில் இருக்கிறவங்க கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானமும் பிரச்சனையும் எதுவும் வராமல் ஒரு சந்தோஷமான போக்கை எல்லாரும் காணுவாங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதமாக ஒரு அதிர்ஷ்டத்தில் மிகப்பெரிய பணவரமும் ஒரு சந்தோஷமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் மகர ராசிக்காரங்க அவங்களுக்கு வேண்டிய ஒரு பரிகாரம் பண்ணணுன்னா அந்த அருகாமையில் இருக்கிற ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருது. அதே நேரத்தில் முடிந்தால் ஒரு பெருமாள் கோயிலில் லக்ஷ்மி நரசிம்மர் சந்நிதி இருந்தால் அதுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இது இல்லாமல் பார்த்தோம்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது கோஷாலைக்கு போய் மாட்டுக்கு தீவனம் அது கொடுத்துட்டு வந்துட்டுருந்தால் இது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் தசாபுக்தியும் அவங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா ஒரு கூடுதல் நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்ன இருந்தாலும் ஒரு கவனமாக செயல்பட்டு இந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் விஷயத்தில் பீனலைசேஷனோ பனிஷ்மெண்ட்டோ இல்லைன்னா ஒரு ஃபைன் கட்டுறதா இதுலேருந்து தவிர்க்கிறதுக்கு எல்லா விதமான ஒரு கவனத்தோடு இருக்க வேண்டியது உனக்கு மகர ராசிக்காரங்களுடைய அவசியமானது. நம்ம அடிப்படையாக எல்லாத்துக்கும் மாத பலன்கள் சொல்கிறப்பவும் சரி வருஷ பலன்களுக்கும் சொல்கிறப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிற வாய்ப்பு இல்லை. அப்போ சந்திரனுடைய மூமெண்ட் ஒரு மாதம் ஃபுல்லாக 27 நட்சத்திரம் கவர் ஆகிற ஒரு
சூழ்நிலை இருக்கும். அப்போ அந்த சந்திரன் வந்து எவ்ரி 2 days அதனுடைய நிலைமைகள் மாறுறதுனால பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து நம்ம சொன்ன பலன்கள் நிறைய நாட்கள் வித்தியாசமாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சந்திரன் சாதகமான வரப்பெல்லாம் வந்து அவங்க மிகப்பெரிய நன்மைகள் அடைக்கக்கூடிய ஒரு சுபாவமும் இருக்குது. மிகப்பெரிய மனிதனுக்கு தேவையான ஒரு கிரகம் வந்து சந்திரன். அதனுடைய மூமெண்ட்ஸ் அதனுடைய பலன்கள் வந்து மனுஷனுக்கு ரொம்ப அவசியமானது ஒன்று. ஸோ அதனுடைய மூமெண்ட்ஸ் அன்றாடம் எங்கே இருக்குதுன்னு அவங்கவுங்க ஓரளவுக்கு செக் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதனுடைய ரிசல்ட் எல்லாருமே சராசரியாக பார்த்துக்கலாம். தான் இருக்கும் ராசிலேருந்து 6, 8, 12 பெரும்பாலும் சந்திரன் சஞ்சரிக்கிறப்போ எந்த நன்மையும் செய்யறதில்ல. ஸோ மற்ற ராசிகளை வரப்போ மற்றபடி 1, 2, 3, 4, 5 அப்புறம் வந்து 7 அப்புறம் 9, 10, 11 வரப்போ பெரும்பாலான நன்மைகள் வந்து நடக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் உண்டு. அந்த சந்திரன் மற்ற கிரகத்தை கூட சேர்றப்போ இன்னும் நிறைய என்னுடைய பலன்கள் வித்தியாசப்படுறது உண்டு. ஸோ அன்றாடம் காலையில் அவங்கவுங்களுக்கு முடிந்தால் ஒரு முக்கியமான வேலையை ஆரம்பிக்கணும். இது என்ன ஒரு சூழ்நிலையும் ஒரு சூழ்நிலையில் எவ்வளோ கெடுதலாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலேருந்து வெளில வரத்துக்கோ இல்லை எவ்வளோ நல்ல விஷயமா இருந்தாலும் ஒரு புதிய விஷயம் ஆரம்பிக்கிறப்போ சந்திரனுடைய நிலையை தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பித்தா எவ்வளோ பெரிய வெற்றியானாலும் அடையலாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு 7 நாட் சனி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோ இல்லை மற்ற சாதகமாக இல்லையோன்றது எல்லாத்தையும் தள்ளி போடுறத விட சந்திரன் உங்களுக்கு அன்றைக்கி சாதகமாக இருந்தால் அந்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு உண்டான நேரமும் எல்லா சூழ்நிலையும் அமைச்சு கொடுக்கும். ஏன்னா சந்திரன் நம்மளுடைய மனக்காரகன் மட்டும் இல்லாமல் நம்ம சரீரக்காரகனாகவும் இருக்கிறார். ஸோ அவருடைய மூமெண்ட் சந்திரனுடைய மூமெண்ட் தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இந்த மாத பலன்கள் ஜென்ரல் பலன்கள் பார்த்து நம்ம கவலைப்படுறதை விட சந்திரனுடைய மூமெண்ட்ஸ் தெரிஞ்சுட்டு செயல்படுறதும் ரொம்ப நல்லது. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பக்கா டிவியை வந்து லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் ப்ரோக்ராம் ப்ளீஸ் லைக் இட், ஷேர் இட், டெஃபினெட்லி சப்ஸ்கிரைப் இட்.